வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது திண்டுக்கல்னா பூட்டு, ஸ்டெப்பல் அப்படின்னா அது பேட்டா, வாட்டர் பாட்டில்னா பிஸ்லேரி. அது மாதிரி வந்து திருப்பதி அப்படின்னா எடுத்த உடனே நிறைய பேர்த்துக்கு அந்த லட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அங்க போனா திருப்பதி மொட்டை போடுவது, பழனியில கூட மொட்டை போடுறாங்க. இன்னும் சில வேண்டுதல் அடிப்படையில் பல கோவில்கள், தர்காக்கள், மற்றபடி தேவாலயங்கள் எல்லாத்திலையும் மொட்டை போடுறாங்க. ஆனா லட்டு அப்படின்னாலே அது திருப்பதி தான். அந்த அளவுக்கு ஃபேமஸ். அவங்க வந்து ஒரு 300 வருடங்களாக வந்து தேவஸ்தானம் அந்த குழு அமைச்சு அங்கே வெங்கடாஜலபதி அந்த கோவில் மூலமாக தயாரிக்கப்பட்டு 1715 லட்டு தயாரித்து மக்களுக்கு பிரசாதமாக விநியோகம். பழனிக்கு போனோம்னா பஞ்சாமிர்தம், அது மாதிரி திருப்பதிக்கு போனோம்னா லட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொன்றும் ஃபேமஸ். திருப்பதியில் லட்டு அது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட திருப்பதிக்கு போனீங்கன்னா எனக்கு லட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். அதுலேயும் கூட இன்னைக்கு வந்து கலப்படம் அப்படிங்கிற மிகப்பெரிய பயங்கரமான ஒரு தகவல். அதில் அரசியல் கலந்து விட்டதா அப்படிங்கிற சந்தேக மனப்பான்மை வந்துட்டு. அதாவது வந்து ஆட்சி அமைச்ச காலத்திலிருந்தே போன ஜூன் 4 தேர்தல் ரிசல்ட் வந்தது. மற்றபடி வந்து 12/7/24 வந்து முதல்வராக பதவி ஏற்கிறார். யாரு? சந்திரபாபு நாயுடு. அன்னையிலிருந்தே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வறுத்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வுக்கு அடிப்படையில வந்து ஒரு வாரத்திலே என்னமோ 30 கொலைகளை இன்னும் நடந்ததாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆமா, அங்கு வன்முறை, இங்கு தீ வைத்து கொளுத்துவது. அதே மாதிரி ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு தொண்டரை வந்து, ஒரு இஸ்லாமிய தொண்டரை, சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தொண்டர் கையை வெட்டினார். இந்த வீடுகளும் இன்னைக்கு அப்படியே பதிவா இருந்துட்டு. அதெல்லாம் பார்க்கின்ற சமயத்துல சாதி மதம் கூட, என்னடா அவனும் இஸ்லாமியன் நம்மளும் இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமியன் கையை வந்து ஒரு இஸ்லாமியன் வெட்டலாமா? குரானில் எல்லாம் சொல்லப்பட்டு அப்படிங்கலாம் பார்க்காம கட்சியில் என்ன சொன்னார்கள், தெலுங்கு தேசத்துல என்ன சொன்னார்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதுல என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத பார்த்து அன்னைக்கு அந்த ஒரு வன்முறையில நடந்தது. இன்னைக்கு நடந்துகிட்டு ஏகப்பட்ட தீ வைப்பு, தீக்கரிப்பு, மற்றபடி வந்து வெட்டு, கொலை, இப்படியே தான் இந்த ஒரு 4-5 மாசமாவே போயிடுச்சு. சந்திரபாபு நாயுடு வந்து பதவியேற்ற காலத்திலிருந்து எல்லாமே வந்து ஆப்போசிட்டா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா பயங்கரமான ஒரு பிரதிபலிப்பு, ஏற்பாடுகள், நடவடிக்கைகள். அது சம்பந்தமாக கூட ஒரு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு மிக மோசமாக. யாருப்பா நீங்க? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டனா போட்டு அட்டி ஒத்த குத்து. அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து திருப்பதி லட்டு அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு. அவர் வந்த உடனே சொல்லிட்டார், தேவஸ்தான அரக்கு அந்த சம்பந்தப்பட்ட வகையில சொல்லிட்டார், சியாமலா ராவ், எப்பா லட்டுங்கிற பேர்ல ஏகப்பட்ட குளறுபடியில் வந்துட்டு பிரச்சனை போயிட்டு லட்டு முதல்ல மாதிரி கிடையாது, சரியா இல்லைன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு பதவி ஏற்ற உடனே ஒரு 12/7 பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற உடனே அந்த சியாமலா ராவ் அவர் தான் வந்து அங்க தேவஸ்தான நிறுவன குழு தலைவர், அவர்கிட்ட சொல்லிடுறாரு. பார்த்த உடனே அவரு டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ற வகையில அது உள்ளபடி கரெக்டாக என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்துல ஏன்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி அவங்க தான் வந்து மில்க் சப்ளையர் தான் வந்து சப்ளை பண்றாங்க, நெய். அவங்க ஏகப்பட்ட விஷயம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒட்டல் சத்திரம், திண்டுக்கல், மற்ற சோர்ஸ் அங்கெல்லாம் பார்த்தா ராஜு பால்னு வரும். கேரளாவுக்கு வந்து மலபார் பால்னு சொல்லி போட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி நெய்ங்கிற கான்செப்ட்ல டேங்கர் லாரியா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பிச்ச வகையில் வந்து 10 டேங்கர் வந்திருக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில் வந்த சமயத்துல வந்து பார்த்துருக்குறாங்க. அது ஆல்ரெடி வந்து 6 டேங்கர் வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேல
லட்டா போட்டுட்டாங்க. மிச்சம் 4 லாரி டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில இது நெய் கிடையாது, நெய் மாதிரியான ஒரு வடிவமான ஒரு திரவ பொருள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை அப்படி ஸ்டாப் பண்ணி 4 லாரி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த வந்த 10ல் 6 லாரி லட்டு போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த தகவல் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு போன உடனே மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சு இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மேல மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. அவருடைய அந்த ஒப்பந்தம் எப்போ திண்டுக்கல் அந்த ஏஆர் டைரி ஒப்பந்தம் போட்டாரு அப்படின்னா 12 போட்டிருக்கிறார். மார்ச் 12 வந்து போட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா விலை குறைவு, அவ்வளவுதான். டெண்டர் மாதிரி விடுவாங்க. அதுல ஒரு 5-6 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கா. டெஸ்ட் பண்ண வகையில சரி இது நல்லா கம்மியா இருக்குன்னு சொல்லி போட்டு 320 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி போட்டு 12/3/2024 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. போட்ட வகையில் ஏன்னா பொதுவாக வந்து இப்பயே போய் கேட்டு பாருங்க, நெய் அப்படின்னா 820 ரூபாய் 700 சில்லற. ஆவி நெய்யே வந்து 800 சில்லற வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப அதே அளவு பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை புக் பண்றாரு யாரு, ஜெகன்மோகன் ரெட்டி. பண்ண வகையில அப்படியே போயிட்டு இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, அப்புறம் ஜூனுங்கிற கான்செப்ட ரிசல்ட் வந்த உடனே 12 இயர்ல ஒரு பதவி ஏற்றவுடனே அது ஃபுல்லா டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவு சந்திரபாபு நாயுடு உத்தரவு பிறப்பிக்கிற சமயத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு வாயில சொல்றாங்க. ஆனா அதே வந்து திண்டுக்கல் ஏஆர் அவங்க டைரி அந்த சம்பந்தப்பட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க நெய்யெல்லாம் வந்து அற்புதமான நெய்ங்க. நாங்க வந்து 1995 இருந்து நாங்க இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கேட்டு பாருங்க. ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், ஜவாதுபட்டி, புதூர், மற்றபடி வந்து இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டி, இடையகோட்டை, எங்களுடைய இது வந்து சென்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு, கேரளா வரைக்கும் போயிட்டு இருக்கு. 1995 இந்த 30 வருஷமா நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது, டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி போட்டு அவருடைய ஓனர் ராஜ்பால் ஏஆர் அந்த ஓனர் டெய்ரி ஃபுட் நிறுவன ஓனர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. உடனே வந்து இங்க அம்பத்தூர்ல போலீஸ் போயிட்டாங்க. போலீஸ் போய் ஃபுல்லா ஒரு 1/2 அவர் ஒரு சாயங்காலம் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்த வகையில பன்றி கொழுப்பும், மாட்டுக்கறியின் கொழுப்பும், மற்றபடி சூரியகாந்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாடு வாரியத்துல வந்து கழிவு நீர் போகும் இல்லையா, அந்த கழிவு நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ண வகையில் இதுல சம்பந்தப்பட்டது கலப்படம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த மாசு கட்டுப்பாடு வாரிய துறை சம்பந்தப்பட்டவங்க வந்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அதிகாரி. பொதுவாக என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதாவது பொதுவாக ஒரு லட்டு தயாரிக்கும் அப்படின்னம்னா வந்து பெரும்பாலும் வந்து என்னென்ன பொருள் கலப்பாங்கன்னா நெய், சர்க்கரை, பால், முந்திரி, உலர் திராட்சை, கிராம்பு, கடலை மாவு, ஏலக்காய், மற்றபடி ஜாதிக்காய் பவுடர், கற்கண்டு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கலப்பாங்க. ஆனா இவங்க டெஸ்ட் பண்ண யாரு, ஆந்திர அரசு சந்திரபாபு நாயுடு வகையில டெஸ்ட் பண்ண வகையில அந்த அமிச்சுக்கிறாங்க, குஜராத்துக்கு அமிச்சுக்கிறாங்க. அதுல வந்து 37% கொழுப்பு. எப்படிப்பட்ட கொழுப்பு விஷயம் அப்படின்னா, சோயா பீன்ஸ், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ், சீட் அப்படிங்கிற ஒரு விதை, ஆளி விதை, பருத்தி விதை, மீன் எண்ணெய், மற்றபடி பாமாயில், மாட்டு கொழுப்பு, அதோட இல்லாம பன்றியின் கொழுப்பை வேற கலந்ததாக குஜராத் ஆய்வு அறிக்கிறது எனக்கு தகவல் வந்து பாருங்க. அதாவது திண்டுக்கல் டைரி சம்பந்தப்பட்ட ராஜசேகரை கேட்டா இது இப்படி சொல்றாரு, எங்க நெய்யை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க அப்படின்றாரு. இவங்க அந்த லட்டை டெஸ்ட் பண்ணி நெய்யை கான்செப்ட் பண்ணக்கூடிய சமயத்துல தேவஸ்தானத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை ஐட்டம் கலந்துருக்கு. மற்ற சோயா பீன்ஸ், மற்ற ஆளி விதையெல்லாம் கூட பரவாயில்லை, அது ஏதோ ஒரு வகையில உணவுப் பொருளாக ஏத்துக்கலாம். ஆனா மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் கலந்திருப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பார்க்கக்கூடிய. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அவரை கேட்டா அவரு திண்டுக்கல் டெய்ரியில ராஜசேகரை கேட்டா இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க சம்பந்தப்பட்டதை கேட்டா ஆய்வறிக்கை வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் பண்ணது 23/7. ஒரு பதவி ஏற்றது 12/7 பதவி ஏற்றுறாரு சந்திரபாபு நாயுடு. ஏகதேசம் ஒரு 15 நாளைக்கு பின்னால இந்த ஆய்வறிக்கை வந்ததுக்கு பின்னால அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க.
திண்டுக்கல் நெய்யை ஸ்டாப் பண்ணி இப்ப அவர் சம்பந்தப்பட்ட கர்நாடகத்தை வந்து நந்தினி நெய்யை வர வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து KMF நெய்யை வர வச்ச இவங்க ஆட்சி இருந்தப்ப அதை வந்து ரத்து செஞ்சு விலை கம்மியா கொடுக்குறாங்க சொல்லிட்டு 320 ரூபாய்க்கு திண்டுக்கல்கார கொடுக்குறாங்க போட்டு வாங்கி ஜெகன்மோகன் ரெட்டி ரன் பண்ணா. அது ஒரு மார்ச் மாசம் தான் வாங்கிடுறான் அப்போ ரன் பண்ணிருக்கிறார். அவர் இருந்து 5 வருஷ காலத்துல ஒன்றும் ரன் பண்ணல. போன ஒரு 4-5 மாசத்துக்கு முதல்ல தான் வந்து அவர் 12/3/2024 ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். திண்டுக்கல் டெய்ரி AR டெய்ரி போட்ட வகையில் இது இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கண்டுபிடிக்கப்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து போயிட்டு இருக்கு. பொதுவாக வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்திலிருந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதோட இது கலந்துருக்குது. மற்றபடி இதுல அரசியல் கலக்கக்கூடாதுன்னு போட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயம். JP நட்டா வந்து உத்தரவிட்டு இருக்கிறார், என்று ஆய்வறிக்கை கட்டாயமாக வர வேண்டும், மற்றபடி எதா இருந்தாலும் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மத்திய உணவுத்துறை அமைச்சரும் வந்து இது இருக்கார். இது உண்மையை நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமா, திண்டுக்கல் நிறுவனத்தின் AR டெய்ரி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யார் சைன் பண்ணாங்களோ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல யார் சைன் பண்ணாங்களோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்ட். இதையெல்லாம் விட இன்னொருத்தர் வக்கீல் சத்யம் சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கோர்ட்டை கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவின் கீழ் இது கலப்பட கான்செப்ட்ல வருது. அதனால உச்ச நீதிமன்றமே வந்து இந்த வழக்கை தானா எடுத்து முன்வந்து எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. பொதுவா பார்க்கிற சமயத்துல இந்த மிருக கொழுப்பு அப்படிங்கிறது எல்லா பொருள்களையுமே கலந்துருக்கு. ஆமா, அதனால வந்து அதன் அடிப்படையில லட்டுல கலந்திருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா அது வந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு கடையில ஒரு லட்டு வைக்கிறதுக்கும் ஒரு கோவில்ல ஒரு லட்டு வைக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. கோவில்ல வந்து பார்க்கக்கூடிய சமயத்துல அது புனிதமான ஒரு விஷயம். அதுல வந்து மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் கலந்துலாமா? உண்மையிலே இது கலந்துருந்தால் உண்மையா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும். சுதந்திர தின போரே வந்து எதனால் ஏற்பட்டது? இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களில் பன்றியின் கொழுப்பை கலந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அதே மாதிரி இந்து மக்கள் பயன்படுத்திய தோட்டாக்களில் மாட்டின் கொழுப்பை பயன்படுத்தினார். 2 பேருக்குமே வந்து இந்துக்களுக்கு மாடு புனிதமானது, இஸ்லாமியர்களுக்கு பன்றி எதிரியானது. அதனால வந்து இதனாலேயே வந்து சுதந்திர போர் உருவானது அப்படிங்கிற ஒரு வரலாறு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து திருப்பதி தேவஸ்தானத்திலே இந்த மாதிரி கலந்தா அப்படின்னா அப்ப புனிதம் கெட்டுவிட்டது என்பது உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது உண்மையாக இருந்தால் நம்ம சட்டப்படி தண்டிக்கிடும். ஆனா இது அரசியல் கலந்திருக்கு என்பதா சும்மா விடக்கூடாது. ஆமா, ஏன்னு கேட்டா ஆட்சி ஆத்திலிருந்து சந்திரபாபு நாயுடு OSR காங்கிரஸ் தொண்டர்களை வந்து துன்புறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில சந்திரபாபு நாயுடு வந்து OSR காங்கிரஸை பழிவாங்கி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. அதனால வந்து எப்படியோ உண்மையாக இருந்தால் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது அரசியலாக இருந்தால் மக்கள் தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.